என் அன்பு உறவுகளே வணக்கம். தேர்தல் பரப்புரையில நம்முடைய மிக பிரதானமான பணியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை எண்ணம் எல்லாம் நாட்டிலே அதிகமாக முதியோர் இல்லங்கள் பெருகக்கூடாது, அதே போல கருத்தரிப்பு மையங்கள் அதிகமாக உருவாகக்கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக உயரிய நோக்கம். இருந்தாலும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஐவிஎஃப் மையங்கள் என்ற கருத்தரிப்பு மையங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய பொருட்செலவும் தேவைப்படுகிறது. இதை உணர்ந்த தாயுள்ளம் கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அரசே இந்த ஐவிஎஃப் மையங்களை உருவாக்கி அரசு மருத்துவமனைகளிலே அதற்கான சிகிச்சையை மேற்கொள்வதற்குண்டான மிகப்பெரிய அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பணக்காரர்களுக்கு மட்டுமே கை கேட்டக்கூடிய சிகிச்சையாக இருந்த அந்த நிலை இன்றைக்கு மாறி அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்த சிகிச்சை சென்றடைய வேண்டும் என்பதற்காக அரசே இந்த திட்டத்தை கையில் எடுத்து அரசு மருத்துவமனைகளிலே கருத்தரிப்பு சிகிச்சைகளை செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் என்கிற மிகப்பெரிய ஒரு தேர்தல் வாக்குறுதியை நாம் கொடுத்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக புற்றுநோய் சிகிச்சைக்கு தேவைப்படுகிற இந்த லீனியர் ஆக்சலரேட்டர் என்கிற அந்த சிகிச்சை அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் கொண்டு வந்து புற்றுநோய் சிகிச்சைக்கு ஒரு தரமான சிகிச்சையை தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக அரசு மருத்துவமனைகளிலும் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உயரிய சிந்தனையோடு அனைத்து அரசு மருத்துவமனைகளிலேயும் இந்த லீனியர் ஆக்சலரேட்டர் சிகிச்சையை கொண்டு வருவதற்குண்டான தேர்தல் வாக்குறுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தனியார் மருத்துவமனைகளிலே இந்த இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்குண்டான அரசு மருத்துவ காப்பீடு இருக்கிறது. ஆனால் அதை தனியார் மருத்துவமனைகளை செய்கிற போது கூடுதலான மருத்துவ செலவு பணச்செலவு ஆகிற போது அதை ஈடு செய்ய முடியாமல் தவிக்கிற குடும்பங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதையும் ஈடு செய்வதற்காக எந்த விதமான உச்சவரம்பு இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளிலே அரசு அந்த காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடிய அந்த அறுவை சிகிச்சைக்கு உச்சவரம்பு இல்லாமல் அரசு அவர்களுக்கு தேவையான நிதி உதவியை வழங்கும் என்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அண்ணன் எடப்பாடியார் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்கும் அடுத்தபடியாக இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளவர்களை இருக்கிற கிராமப்புறங்களிலே கண்டறிவதற்காக மருத்துவ சிறப்பு சிகிச்சை முகாம்கள் நடத்தப்படும். குறிப்பாக இந்த இடத்திலே நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கொரோனா பெருந்தொற்று காலத்திலே ஊரடங்கு இந்தியா முழுவதும் இருந்தது, தமிழ்நாட்டிலும் இருந்தது. அப்போது இந்த சர்க்கரை நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளில் சென்று அதற்குண்டான மாத்திரைகளை பெறக்கூடிய அந்த சர்க்கரை நோயாளிகள், ரத்தம் சுத்தம் செய்யப்படக்கூடிய அந்த டயாலிசிஸ் நோயாளிகள் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளானார்கள். இந்த புள்ளி விவரங்கள் அரசிடத்திலே இருக்கிறதை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனையிலே இருந்தும் ரத்த சுத்திகரிப்பு தேவைப்படுகிற அந்த நோயாளிகளுக்கு அரசு மாவட்ட மருத்துவமனையிலிருந்து அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே தொலைபேசி